அன்பான அன்பான சகோதர சகோதரிகளை, அதிகாலை நேர வணக்கம். இன்றைய நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 41:11 படி, இஸ்ரவேலின் தேவனை கர்த்தர் அநாதிய என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஆமேன் ஆமேன். இந்த வசனத்தை கேட்டுக்கொள்கிற தேவஜனங்களே, இஸ்ரவேலின் தேவனை கர்த்தருக்கு நம் ஸ்தோத்திர பலிகளை இட்டு துதித்து ஆராதனை செய்து நம் அதிகாலை கிருபைகளை பெறும்போது கர்த்தர் நமக்கு வேண்டியவற்றை யாவையும் செய்வார். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக செய்வார். நம்முடைய தேவ திட்டம், நமக்கென்று கர்த்தர் வைத்திருக்கின்ற தேவ திட்டம், தேவ சித்தம், தேவ நோக்கங்கள் பரிபூர்ணமாக கிடைக்க செய்வார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அப்பா சோத்திரங்கத்தாவே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கெல்லாம் துதி ஆராதனை ஏறெடுக்கிறாங்களோ அங்கெல்லாம் மக்கள் கூட்டம் நிரம்பி விளையணும். அப்பா சோத்திரங்கத்தாவே, ஆண்டவரே இயேசுப்பா, அங்கெல்லாம் மக்கள் கூட்டம் தகப்பனே இயேசுப்பா, ஆர்வமோடு வாஞ்சையோடு துதிக்க ஆண்டவரே, திரளான ஜனங்கள் ஆண்டவரை எழுப்புங்க தகப்பனே, திரளான ஊழியர்களை எழுப்புங்க ராஜா, திரளான தகப்பனே பிரஜாதிகளை எழுப்பி தாங்க தகப்பனே இயேசுப்பா. சோத்திரங்கத்தாவே, நீர் ஆராதனை பிரியப்படுகிற தேவனப்பா, நீ துதியில் பிரியப்படுகிற தேவனப்பா, நீ ஸ்தோத்திர பலிகளை பிரியப்படுகிற தேவனப்பா. சோத்திரம் ஹல்லேலூயா இயேசப்பா. சோத்திரங்கத்தாவே, நன்றி 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 இயேசப்பா. சோத்திரங்கத்தாவே, எல்லா துதி கன மகிமையாவையும் இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறேன். மீட்பெரும் இரட்சகமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன். எஞ்சும் நல்ல பிதாவே, ஆமேன்.